உலகத்திலே பயனற்றது அறிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா, அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை சரியாக பயன்படுத்தாமல் போகிறான்னா ஊரில் இருக்க எல்லா பயிலையும் பிச்சு தின்னுபிடுவான். இந்த ஊர் முழுக்க முட்டா போடுவேன், ஒருத்தனுக்கு என்ன புரியலை, இந்த உலகம் எனக்கு எதிராக நிற்கிறது, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்கணும். அப்போ அறிவை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, அப்ளை பண்ணலை, அதுக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இல்லை, நான் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன் அப்ளை பண்ணுறதுல நமக்கு தயக்கம் இருக்குது, எனக்கு இது தெரியும் என்று சொல்ல தயக்கம் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில், தட்ஸ் அ ப்ராப்ளம். விஷயம் நிறைய தெரியுது, ப்ரெசென்ட் பண்ண தெரியல, அதான் அப்ளிகேஷன். ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவது என்று இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவில்லைங்கிறார். ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 60% மேலான நிறுவனங்கள் பயப்படுவதாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை, இவர்கள் சொல்லுவது புரிவதில்லை, உடனே டயர்டாகிறாங்க, வேலையை விட்டு உடனே போயிடுறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறான். ஏன்? கருவிகளோடு புழங்கி பழகிறார். பேசுங்க, வீட்டுக்குள் உரையாடல் நிகழ்த்துங்கள். உரையாட தெரியாத வீடுகள் இனி வளரவே முடியாது. எம்பத்தி மேட்டர்ஸ், நாட் த டெக்னாலஜி. மனிதனின் அறிவும் மனிதனுடைய எம்பத்தியும் தொழில்நுட்பத்துடைய உச்சமும் ஒரு கட்டத்தில் சேரும். அந்த சேர்ற இடம் தான் ஒருத்தர் வளருவதற்கான அறிவு. அந்த இடத்துக்கு போய் உங்களால் நம்ம பிள்ளைகளை தொட வச்சுட்டோம்னா அவங்க கிளியர் கட்டாக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரெபலிஸ்டிக்காக மட்டும் தான் இருப்பாங்க. சண்டை போடுறது பேர் வீரம் நினைப்பாங்க. நம்மளாம் அப்படி தான் நினச்சோம் இல்லையா? வீரம் என்று எதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்? திருவிழாவில் எங்கள் ஏரியாக்காரங்க எவனாவது வம்புழுத்தானா கையை பிடிச்சி ஒடிச்சுட்டு மாப்பிள்ள ஒத்த கையை தொங்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஆனால் வீரம்னு பின்னால் தான் தெரிஞ்சது இதல்ல வீரம் அப்படின்னு. எனக்கு ஆத்திரம் வந்த போதும் அடக்கி கொண்டிருந்தது தான் வீரம் என்று புரிகிற போது தான் வீரம்னா எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. எளியவனை தாக்கக்கூடாது, பாவம் அவன் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வீரம்னா என்னன்னு. அப்போ சில காலங்களில் ஒவ்வொரு காலத்தில் டெஃபினேஷன் ஆஃப் வாட் யூ பிலீவ் வில் சேஞ்ச் ஓவர் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போஷர்மா. நீங்கள் எதையெல்லாம் வரையறுத்து வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கான அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையோட அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கு.